அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வழிநடத்தி நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் காண உதவி செய்வாராக. அவரை சார்ந்திருந்து வாழ்க்கையில பெரிய காரியங்களை நீங்கள் சந்தியுங்கள். வருஷத்தின் முதல் நாளில் நமக்கு புதிய எதிர்பார்ப்புகள் வரும், நிறைய ஆசைகள் வரும். ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். காலங்கள் கடந்து போகிறது, நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறல. வருஷங்கள் முடிய போகிற நேரத்தில் சரி இந்த வருஷம்தான் இப்படி ஆகிப்போச்சு, வருகிற வருஷத்திலாகிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மை செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடையே புதிய வருஷத்தை என்ன செய்வோம் நம்ம எதிர்நோக்கம். அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஜனவரி 31 முடிகிற அந்த நேரத்தையும் அந்த ஜனவரி 1 துவங்க போகிற நேரத்தையும் ரொம்ப சென்சிட்டிவாக பார்ப்பாங்க. இந்த விஷயத்தை இந்த நேரத்தை விட்டுறக்கூடாது சொல்லி ரொம்ப மைண்டை அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் வாழ்க்கையில் புதிய வருஷம் தொடங்குற பொழுது நமக்கு நிறைய வாக்கு தத்துவம், நிறைய வார்த்தை சத்தம், நிறைய போதனை, நிறைய உபசி நிறைய கேட்குறவில்ல, நிறைய விஷயங்கள் நமக்கு நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் காலங்கள் போக போக நிறைய விஷயங்களில் ஏமாற்றம் வருது, நாம் எதிர்பார்த்த மாதிரி நன்மை கிடைக்கல. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், ஏமாற்றங்களை சந்திக்காத எதிர்பார்ப்புகள் என்று சில இருக்குது. சில நேரங்களில் வாழ்க்கையில் இப்படி நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், அப்படி நடக்கும் என்று நம்மை நம்ப வைக்கிறது போல சில வார்த்தைகளையும் கேட்க நேடுகிறது, ஒரு வாக்குறுதியை பிற நேடுகிறது, அப்படி நடக்கலை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சில எதிர்பார்ப்புகள் ஒருபோது ஏமாற்றம் அடைவதே இல்லை. அதில் முக்கியமாக 2 மட்டும் உங்களுடைய மனதில் வைக்க நான் விரும்புகிறேன். ஒன்று, தேவனுடைய கிருபையை எதிர்பாருங்கள். தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என்ன இந்த கிருபை? வாழ்க்கையில் நாளைய தினங்கள் எப்படி இருக்கும் என்று நாம் முன்கூட்டி அறிய முடியாது. இந்த வருடத்தினுடைய அடுத்த பகுதியில் நம்ம என்ன நடக்கும் நமக்கு சொல்ல முடியாது. அதனால் சில நேரங்களில் நாம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், இல்லை இப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம், எதிர்பார்த்தபடி நடக்காமல் போயிருக்கலாம். ஆனால் கிருபை என்று சொல்லுகிற பொழுது வாழ்க்கையில் எந்த சூழல் ஏற்பட்டாலும் நாம் அந்த சூழலை என்ன செய்வோம்? தைரியமாக சந்திப்போம். அந்த நேரத்தில் நம்ம ஒரு கிருபை கிடைக்கும். வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. நாம் நினைக்கிறது மாதிரி ஒரு வருஷம் அப்படியே ஆசீர்வாதமாக அமைந்து விடும் என்றோ சுமூகமாக அமைந்து விடும் சொல்ல முடியாது. வாழ்க்கையில் எதுவும் நடக்கலாம். என்ன நடந்தாலும் நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் முடியாத ஒன்று உண்டது. என்னவென்றால் தேவனுடைய கிருபை. இதைத்தான் பவுலப்போஸ்தலனுக்கு ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதுமானது. வரப்போகிற நாட்களிலே, வரப்போகிற காலங்களிலே, உன்னுடைய வாழ்வின் எல்லா சூழல்களுக்கும் என்னுடைய கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். இந்த கிருபையை நாம் எதிர்பார்ப்போம். நாளை தின சூழலை குறித்து கவலைப்பட வேண்டாம், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் சொன்னார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கிருபை எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவர் எந்த சூழல் வருகிறதோ அந்த சூழலுக்கு ஏற்றபடி நம்மை நடத்தி செல்ல வல்லவராக இருக்கிறார். எந்த நிலைகள் வந்தால் அந்த நிலையை சந்திப்பதற்கு நமக்கு கிருபை தருவார். எனவே இந்த கிருபையை எதிர்பார்த்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன இல்லை? ஏமாற்றம் இல்லை. 2வது, இந்த வல்லமை. வல்லமை சொன்னால் நம்ம உடம்புக்குள்ள ஏதோ ஃபீல் பண்ணி வைப்ரேட் ஆகி அந்த வல்லமை இல்லை. வாழ்க்கையில் பாவத்தை ஜெயிக்கிற ஒரு வல்லமை, பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு வல்லமை. இந்த 2 வல்லமை செயல்படுகின்ற பின்னால நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. ஏன்னா நிறைய ஆசீர்வாதங்களை பிளாக் பண்ணுறது எதுன்னு சொன்னால் இந்த பாவம் தான். நிறைய ஆசீர்வாதங்களை பிளாக் பண்ணுறது என்னன்னா இந்த பரிசுத்தமின்மை தான். அதற்கு ஆண்டவர் என்ன செய்ய? காட் கிவ்ஸ் அஸ் த பவர். ஆண்டவரத்தில் வல்லமை எதிர்பார்த்தால் கிடைக்குமா? நிச்சயம் கிடைக்கும். ஆனால் அந்த வல்லமை எதற்கு எதிர்பார்க்கணும்? ஆண்டவர் இந்த உலகத்தில் பாவம் நிறைந்த உலகம், பலவிதமான தவறுகளுக்கு நேராக நம்மை போக வைக்க தூண்டுகிற உலகம். இதை நான் ஜெயிக்கணும். எபிரேயர் 12:4 வாசிக்கிறது போல பாவத்துக்கு எதிராக என்ன செய்ய வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். ரோமர் 6:10 சொல்லுகிற போல பாவம் நம்மை மேற்கொள்ளக்கூடாது. அந்த வல்லமையை நாம் எதிர்பார்க்கின்ற பொழுது வரப்போகிற நாட்களிலே நாம் பாவத்தினால் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டோம். பாவத்தினுடைய விளைவாக தீங்களை சந்திக்க மாட்டோம். அது மட்டுமல்ல, தேவனுக்கு ஏற்ற விதமான ஒரு பரிசுத்த ஜீவிதம், அந்த ஜீவிதத்தை நாம் செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு வல்லமை தர ஆயத்தமாக இருக்கிறார். இந்த எதிர்பார்ப்பு தோல்வி அடையாது. அப்போ நீங்கள் கேட்கலாம், எவ்வளோ வாழ்க்கையில் தேவை இருக்குது, அது என்ன? இந்த வல்லமையும் அந்த கிருபையும் நாம் எதிர்பார்த்து ஆண்டவருக்கு பார்க்கும் பொழுது
அதனுடைய விளைவு நிச்சயமாக சமாதானமான, சந்தோஷமான நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை சார்ந்த ஒரு ஜீவிதத்தின் மூலமாக நாம் திருப்தியுடன் வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடைக்கும். வாழ்க்கை சூழல் எப்படி இருந்தாலும் சரி, அதன் மத்தியிலும் நல்ல மெய்ப்பராக இருந்து நம்மை ஆண்டவர் வழி நடத்தி செல்வார். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்துவதற்கு தேவனுடைய கிருபை போதுமானதாக இருக்கும். தேவனுடைய வல்லமை நமக்குள் செயல்பட்டு பாவத்தை ஜெயிக்கவும் பரிசுத்தமாக வாழ உதவி செய்யும். அப்பொழுது தேவ உறவோடு வாழ்வோம், தேவ ஐக்கியத்தோடு வாழ்வோம். அதனுடைய விளைவுதான் ஆசீர்வாதம். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.